பார்த்து போய்க்கோங்க. ஏன் அப்படின்னா எந்த நேரத்தில் என்ன வேணாலும் இப்போ நாய் வந்து குறுக்க வந்துருச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அது வந்தோடனே என்ன பண்ணுதுன்னா இன்ஜின்குள்ளே போய் சொருவிடுது. அதனால பண்ண முடியாது, லாஸ் ஆயிடுது. அது ஏற்கனவே வீல் ஆயிடுது. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லாங் ட்ரைவ்லாம் போகிறீங்க அப்படின்னா சேஃப்டி ஜாக்கெட் வேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக ஹெல்மெட் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஹெல்மெட் போட்டதுனால மட்டும்தான் இப்போ நான் உயிரோடவே இருக்கேன். இந்த ஹெல்மெட்டு போடலை அப்படின்னா நாய் குறுக்க வந்துருச்சு, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. நான் போய் ஒரு வேலி முள்ளில் போய் சரிச்சிட்டு போய் அது என்ன நடந்துச்சு அப்படின்னா ஹெல்மெட்டை ஃபோட்டோ காட்டுறேன். ஹெல்மெட் அந்த குச்சி இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது 2 இன்ச்சுக்கு வந்து குழியாட்ட இறங்கி இருக்குது. அப்போ ஹெல்மெட்டு போடலன்னா சேம் டைம் வைசர் வந்து ஃபுல்லாக கொலாப்ஸு, சுத்தமாக போயிடுச்சு. அப்போ அதுவே அந்த வைசர் இல்லைன்னா, ஹெல்மெட் இல்லைன்னா, ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஹெல்மெட் வந்து கட்டாயமாக எல்லோரும் போட்டுக்கோங்க. உங்கள் சேஃப்டி தான், உங்கள் உயிர் உங்கள் கையில் தான். ஸோ பார்த்து சேஃபாக போய்க்குங்க. எனக்கு இந்த நிலமை தேவை தான், பட் உயிர் தப்பிச்சிட்டேன். ஸோ நீங்களும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னா நீங்களும் வந்து நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் சின்ன சின்ன அடிகளோடு தப்பிச்சுக்கலாம். பார்த்துக்குங்க.